வந்துட்டார் 2 பேர். இன்று ஆலந்தூர் சிவனடியார் திருக்கூட்டத்தின் 3ஆம் நாள். இன்றைக்கு அப்பர் பெருமையை பேசுவதற்காக நம்ம ஐயா கலைச்செல்வன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள், வருகை இருக்கிறார்கள். அவர் அப்பரிலே ஊழியவர், கிடைத்தவர், மூழ்கி முத்தெடுத்தவர். அதனால அவருக்கு சாதம் சொல்லணும். அப்பருடைய பெருமையை அவர் நிறைய அருமையா சொல்வார், ரொம்ப அருமையா சொல்வார் அப்பர் பெருமையை பற்றி. அதனால ஏன்னா நான் சிறுசபையின் இணை செயலாளர் வேற. அதனால அதுக்கு நிச்சயம் மழையா இருந்தாலும் அடாது மழை பெய்தாலும் விடாது நாடகம் நடத்தப்படும் மாதிரி இன்னைக்கு மழையா இருந்தா கூட அவங்க வந்திருப்பாரு ஒரு நம்பிக்கையில தான் நானும் மழை விட்டு போச்சு 6:30 மணிக்கு கிளம்பி வந்துடலாம் வந்து அதே மாதிரி ஐயா வந்து நான் வந்து கரெக்டாக இருந்தது. மிக அருமையான இன்னைக்கு சொற்பொழிவு 2 நாளாக வாணி வளர்ந்த பற்றி சேகர் அவர்கள் உரையாற்றினார்கள். இன்று அப்பர் பெருமையை பற்றி கலைச்செல்வன் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அப்பர் பெருமை ஏன்னா இவர் வந்து தாசமாகும் ஆண்டாடி, அதனால அவர் பெருமை மிக்கவர் தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் எவ்வளவும் இல்லை. ஏன்னா அப்பர் வந்து உழவாரப்பள்ளி அந்த இதுவே ஒரு ஆயுதமாக வச்சுருக்காங்க. அவருடைய சிலைகள்லாம் பார்த்தா அந்த உழவாரப்பள்ளி வந்து அது மாதிரி அவர் பெருமை படைத்தவர். அவருடைய பெருமையில எல்லாரும் கைலாயத்துக்கு போய் தான் பார்த்தாங்க. சுந்தரருக்கு வெள்ளையாணி வந்தது, ஞான சம்பந்தருக்கு பெரிய சூழல் வந்து அப்படி கூண்டோடு கைலாசம் ஒரு பழமொழி வந்து கூண்டோடு கைலாசத்தை எல்லாரையும் அழைத்து போனார். அடியார் பெருமக்களை சுந்தரர் வெள்ளையாணி போனார். ஆனால் அப்பர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு கைலாயத்துக்கு போகணும்னு நினைக்கிறது இறைவனே நீ வந்து திருவிழா கையில போய் மூழ்கி எழுந்து அங்கே அடிச்சுட்டாரு. திருவிழா கைலாய காட்சி எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா எல்லாரும் அவர் சென்று அடைந்தார்கள். இறைவனே அவருக்கு திருவிழாவை காட்சி கொடுத்தார். ஏன்னா அவர் உழவாரப்படை அந்த மாதிரி உழவாரப்படி மக்கள் படி சொல்லியிருக்கிறார், இறைப்படி ஆலயப்படி. அதனால அவர் நேரடி அவ்வளோ தூரம் வர வேண்டாமா நானே வந்து காட்சி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அது ஒரு அப்பனுடைய பெருமை. அது மாதிரி திருவேணி மழையில 2 பேருக்கும் காசு கொடுத்தாரு. ஆனா ஞான சம்பந்தர் ஆச்சாரியர் அவருக்கு வாசி உள்ள காசு கொடுத்தாரு. 2 பேரும் சாப்பாடு கொடுத்து அவங்க மடத்துல ஒரு 5 நிமிஷம் லேட்டாக தான் சாப்பாடு போவாங்க. திருநாவுக்கரசு உடனே சாப்பாடு. ஏன்னா போய் அவர்கிட்ட கேட்டா வாசி உள்ள காசு நீங்க கொடுக்குற காசுல வாசி சின்ன குறை இருக்கு, அதை நீக்கிட்டு தான் நான் பண்ணுவோம். இவரு வாசி அப்படியே வாசிக்கிறவே காசு ஞான சம்பந்தர் பாட்டு பாடி வாசி இல்லாத காசு இறைவனை பெற்றார். ஏன் இறைவன் அவர் கொடுத்தாரு? என் உழவாரப்படி செஞ்சதுனால அவருக்கு இறைவன் வாசி இல்லாத காசு கொடுத்தார். பல பெருமைகள் இருக்கு. அதனால ஐயா அவருக்கு விளக்கமான ஒரு அருமையான பாடலோடு விளக்கத்தோடு சொல்வார்கள் என்று சொல்லி இன்றைய சபை அப்பர் வழி அப்பனுடைய பெருமையை பேசுவதற்கு ஐயா அவர்கள் சபையை அவர்கள் ஒப்படைக்கிறேன். ஐயா அவர் ஐயா ஒரு சிறு நம்ம ஐயா தனி கைலைமணி ஐயா அவருக்கு ஜஸ்ட் ஒரு 2 அப்பரை பற்றி பேச வர்றாரு. அவரை பற்றி கலைச்செல்வன் ஐயா அவர்கள் எங்களையெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இன்று திருப்புகள் ஒரு விளக்க வழியை நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். பல இடங்களில் பல நேரங்களிலே காமசுவாமிகளை பற்றி ஏதாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பாடலுக்கு விளக்கம் வேண்டும் என்றால் நாங்கள் கேட்பது அவரைத்தான். அந்த வகையில் சிறப்பான மனிதப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் சொல்லிக்கொண்டு, ஐயா அவர்களை நானும் தரப்பிலே ஒரு சரியான ஈடுபாடு இன்று நேற்றல்ல பல ஆண்டுகளாக ஒரு முறை என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தால் ஒரு நேரத்திலே ஒரு 100 தேவார பதிகங்கள் அப்பர் தேவார பதிகங்களை மனப்பாடம் செய்து வைத்திருந்தேன். இப்பொழுது மறந்து விட்டது என்று மறக்கலாம் இல்லை, நேரம் வரல வச்சு சரியாக சொல்றதுக்கு இன்னைக்கு அதுக்கு நேரம் வந்திருக்கிறது. சிறந்த ஒரு சொற்பொழிவாளர். அவருக்கு இந்த மேடை சிறிய மேடையாக இருந்தாலும்
நாங்கள்லாம் வந்து ஆவலாக கேட்கணும் அப்படின்னு நினைச்சு இருந்தோம். அந்த உதவி குறித்து கலைச்செல்வன் ஐயா அவர்களுக்கு அப்பனுடைய பெருமை பற்றி உரையாற்றுவார்கள் என்று சொல்லி அதை சுற்றி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேவனே நான் பாடுறேங்க. வந்து பாருங்க. இங்கே வா. இது எப்படி? உட்காந்து பாடுறீங்களா? திருச்சிற்றம்பலம். குரு வணக்கம். கோழிய கோன் தெற்கு ஒன்றித்த உகலிய கோன் கடல் போற்றி ஆழிசை கல்வியத்தில் அமைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் கொண்ட பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரத்திருக்கால் போற்றி நிதியதம் ஒரு பூமி புலம்பு கரியது இடியதம் ஒரு புலம்பு கரியது வழி கொடுதனடி வழிபடும் அவர் கடிகனவாதி வர அருளினம் மீது கொடை வடிவினர் பயில் மொழி வலம் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் நம் கடம்பனை பெற்றவன் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலாம் கண்கட அடியேனையும் தாங்குதல் என் கரம் பணி செய்து கிடப்பதே. திருச்சிற்றம்பலம். இப்படி திருப்பி அங்கே கொடு மத்தியினது ஆவேச ஆசைக்கு மூழ்கி சங்கர சுயமுடி சங்குதே ஜனமூடி தகுதல் கிடவதென்னும் சன்மார்க்க நெஞ்சினார் துன்மார்க்க ஏழையும் கண்ணல் கொடுத்தாந்தையோ தொங்கவிழி பற்று வரும் ஜனகருடன் மொழி போன்றும் தொழில் அறிவில் முக்கியிருக்க சொல்லறிய நெறியை ஒரு சொல்லால் உணர்த்தியே ஒரு பால் பூதி காட்சி சிங்கமல விடவே கல்லால் அழித்து வரும் சித்தாந்த முக்கியுடனே சிறகில் விளங்கவர் லட்சுணாம் வெற்றியே சும்மதானி கருவே சிவனோடு ஒற்றும் தெய்வம் கேள்வியும் இல்லை என்பதை நிரூபணம் செய்த பெரியார்கள் ஞான சம்பந்தமான அப்பர் சுவாமி இந்த வகையிலே நாவுக்கரசருக்கு என்று ஒரு தனி பாணி, தனி வழி, தனி மார்க்கம். இதுவரை யாரும் செய்ய முடியாத ஒன்றை இந்த உலகிற்கு அறிவித்து அது இதுவரை எல்லா மக்களாலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அத்தகைய ஒரு மார்க்கம் அப்பர் சுவாமிகள். புரட்சி கருத்துக்களை சைவ சமயத்திலே கொண்டு வந்து புகழ்த்திய பெருமான் அப்பர் பெருமான். அப்பர் சுவாமியின் வாழ்க்கை வரலாறுல நடந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நிகழ்ச்சி நடந்திருந்தா நம்ம சாமியை கும்பிட மாட்டோம். அவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தவர். நம்மெல்லாம் ஒரு 4-5 தடவை கோயிலுக்கு போனோம்னா
வேண்டியது கிடைக்கணும். நான் எவ்வளோ பார்த்துக்க சாமி, அதெல்லாம் சாமி அனுப்பி விட்டுருவோம். ஆனால் அப்பர் சுவாமி பிறந்த நாள் முதல் கொண்டு பலவாறு புறம் பூச்சி எடுத்து தங்கம் போல விழுந்தார். பின்னர் உலகிற்கு வழிகாட்டணும். அப்பேற்பட்ட ஒரு அருளாளரை சிந்தி கொண்டிருந்தது ஒரு சிந்தி. அதுவும் எங்கள் ஐயா கைலிவடி அவர்கள் இதை பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி அவருடைய பிறப்பு முதல் இந்த 80 வயது வரைக்கும் ஆழ்ந்து இந்த உலகத்தில் என்னென்ன அருளாளர்களை எல்லாம் செய்தார் என்பது வரை ஏறத்தாழ ஒரு 125 பாடல்களை கொண்டு அதற்கேற்றவாறு ஒரு புத்தகமே எழுதினார். அது எழுத சொன்னது நான். ஆனால் அதை முழுசாக படித்து இன்னும் வெளிவர சொன்னேன். ஓரளவுக்கு தெரிவித்தார். ஏன்னா அந்த அளவுக்கு அப்படி சொன்ன உடனே அதை ஈடுபாடு கொண்டு ஏறத்தாழ ஒரு வருஷம் காலம் அதை முழுமையாக கவனம் செலுத்தினேன். அதே கையில் மணி அந்த பேர் கேட்டால் போல அது முழுமையாக சொன்னார். ஆனால் நான் சொன்னவாறு இன்னும் பண்ணலை. ஏன்னா அதை முழுமையாக இசை போட்டாங்க. ஏன்னா இசையோடு பாடினால் எதுவாக இருந்தாலும் பரிமளிக்கும். எதோடு பாடினாலும் பரிமளிக்கும் என்றாலும் கூட இசையோடு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் இசையாதாலும் இசையை பேசலாம். அதாவது ஒப்புக்கொள்ளாதவரை கூட ஒப்புக்கொள்ள வைக்கும். அதனால இசைக்கு பேர் இசைன்னு இசைக்கு தரக்கூடிய காரணத்தினாலே இசைக்கு இசைக்கு பேர். அப்படி ஒரு இசையோடு கொள்ளக்கூடிய அளவிலே அந்த பாடல்களை எல்லாம் அழகாக தொகுத்து வந்துட்டு என்னிடம் கொடுத்தார். நான் ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இதில் ஒரு 100 ஆண்டு கடந்து 116ஆம் ஆண்டு திருமுறை மகோத்சவம் பெற்றிருக்கிறேன். இந்த இரவு 7வது நாள் இந்த இதில் உபயதாரர் மாரியப்ப முதலியார். மாரி அல்லது காரி அல்லது மாரியப்ப முதலியார் உபயதாரர்னா மாறி வந்து மாறினா மழை வந்துடுச்சு. அதனால் பெரிய விஷயம் அது. என்னுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாறி அல்லது காவியம் இல்லை என்றால் அப்படின்னா மாறி இருந்தால் வேலை ஆகும்னு அர்த்தம். இப்பேற்பட்ட மாரியப்ப முதலியாருடைய உதயத்திலே இந்த தினம் அர்த்தம் தெரிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் நாள் உறுதியாக சிக்கிப்பது என்பது ஒரு பெரிய விஷயம். ஏறத்தாழ ஒரு 4 மணி நேரம் அந்த இசைப்பட விசுவச்சுலாம் வச்சு வாசித்து தமிழ் ஐயாவுக்கு ஆசை. அது எப்போ நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப ஒரு அருமையான இது. அப்பர் சாமி யார் அப்படின்னு தெரியும். அப்பர் சாமி என்னென்ன கருத்துக்களை சொல்ல வந்தால் என்பதை உலகத்துக்கு தெளிவாக அறிவிக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் தேர்வு செய்து இருந்து அப்பர் சாமி என்னென்ன கருத்து சொன்னார். பொதுவாக மக்கள் படக்கூடிய அவஸ்தை இருக்கு. அல்லல் என் செய்யும் அருளினை என் செய்யும் தொல்லை வல்வினை சொந்தந்தான் என் செய்யும் இல்லை மாதர்கள் இல்லை மாதர்கள் சிற்றம்பலவனாக்கு எல்லை இல்லதோர் அடிமை புடே தில்லை மாநகர் சிற்றம்பலவனாக்கு எல்லை இல்லதோர் அடிமை புடே அல்லல் என் செய்யும் அருவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொங்கத்தான் என் செய்யும். ஆனால் ஒன்றும் செய்யாதுன்னு அர்த்தம். பின்னாடி அந்த என்ன சொல்லி நாளைக்கு செய்யும், எதிராளி செய்யும், எதிராளி வந்து கோவில் செய்யும் என்று பாடுவதற்கு முன்னால் இதை பாடினார். அப்புறம் சொல்லுங்க இது 7ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு அப்படின்னா அப்பர் சுவாமிகளுடைய பல புதிய கருத்துக்களை சொல்ல. சிவபெருமான் ஜாதி குலம் எல்லாவற்றையும் தாண்டி இருக்கக்கூடியவர்கள். அன்னைக்கு இந்த ஜாதி இந்த பணம் கிடையாது. இவ்வந்தக்கன் இன்னரக்கன் என்று எழுதி காட்டோனாதே. ஒரு உருவம் ஒரு நாமம் ஒன்றும் இல்லாட்டி 1000 திருநாமம் பாடி நமக்கு என்ன என்னும் கொட்டோம். அப்படி எல்லாமாகி எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய பரம்பரை சிவபரம்பரை. அந்த சிவபரம்பரை நாடி தேடி ஓடி
சென்று பணிகின்றவர்களுக்கு இந்த உலகத்தில் சௌரியமாக இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் மறுமையும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அரிய அறியக்கூடியவர் சிவபெருமான். அந்த சிவபெருமான் எந்த ஜாதி அப்படின்னு ஒரு சிவபெருமான் எந்த ஜாதி எந்த இனத்தா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவாரு சாதி குலம் கிடையாது அப்படின்னு. ஆனா சிவபெருமான் இந்த இனத்தா என்ன இனத்தா அப்படின்னா மனத்தகத்தான் தலை மேலான் வாக்கில் உள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் தன்னை வாயார யார் பாடி வழிபடுகிறார்களோ அவருடைய இப்ப அது சந்தோஷம். ஒரு அனுமதி அப்படி அந்த காலத்துல இருந்ததுனால சிவபெருமான் எந்த ஜாதினா யார் தன்னை வாயார பாடுகிறார்களோ அவர்கள் இனமாக இருக்கிறார். அப்படின்னா நாமெல்லாம் சிவபெருமான் இனமாக இருக்கிறார். என்ன செய்யணும்? சிவபெருமான் சிவபெருமான பாடுறதுக்கு திருமுறை பாடல்களோ இல்ல வேத ஸ்தோத்திரங்களோ தெரியலன்னா கூட சிவாய நம்ம சொன்னா கூட போதும். அப்பேற்பட்ட ஒரு அரிய வழியை நமக்கு காண்பித்த ஒரு அருளாளர். அவர் வாழ்க்கையிலே பற்பல துன்பங்கள் அடைந்தார். சமணத்துக்கு போய் சமணத்திலிருந்து திரும்பி வந்து சைவ சமயத்துக்கு வந்த உடனே சமணர்கள் செய்த கொடுமைகள் கொஞ்சம் நினைத்தது. சுண்ணாம்புக்காக போட்டு அவர் கொண்டு முடிவு பண்ணி 7 நாள் கழிச்சு போய் பார்க்குறாங்க. அவர் இறந்து போயிருப்பாரு. பார்த்தா அந்த ஏசியில் உட்காந்துருக்கிற மாதிரி அழகா உட்காந்து அதை பாண்டார். மாசில் மாலை வீசு தென்னும் நீங்கிற வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போகிறது ஈசன் எந்தை இதையடி நீடலே. யார் ஒருவர் சிவபரம்பொருளை உணர்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உடம்பு, உயிர், பேரு, படித்த படித்த கல்வி, செல்வம், உற்றார் உறவினர் எல்லாம் அது சிவபெருமானோட நேராக கனெக்ஷன் வச்சுக்கோம். ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் பண்றாரு. இப்போ நான் பேசலாம் அப்படின்னு நினைச்சா வாயை திறக்கும் போது சவுண்டு வரும். மூல வேலை செய்யணும், சரியா கருத்து சொல்லணும். அதெல்லாம் அவர் தான் இயக்குவார். இல்லைன்னா நான் பேசுகிறேன் ஆறு வாயை திறக்க சவுண்டு வரணும். அது அவர் தான் வராது. இதெல்லாம் உணர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்குவாங்க. அப்படி உட்கார்ந்து 4 பேருக்கு உபதேசம் பண்ணவர்கள் லட்சணம். சிவமூர்த்தி 4 பேருக்கு வாயை திறந்து சொல்றாங்க. அது உட்கார்ந்துட்டு கோர்ஸ் போகிற மாதிரி வாயை திறந்து ஒரு 50 மணி நேரம் 100 மணி நேரம் வரைக்கும் சொன்னாங்க. இது சொல்லாமல் சொன்னவர்கள் வாக்கு இறந்த பூரணமாக, வாக்கு இறந்த பூரணம் வாக்கு இல்லைன்னு வாக்கு இறந்த பூரணமாய் எல்லாமாய் எல்லாருமாய் இருந்தபடி இருந்தபடி அப்படி சிவபெருமானை நோக்கி நகர்கின்ற போது முழுசு சுற்றியும் தீய வச்சா கூட அது குளிர்ச்சியா இருக்கு. அப்படி சுண்ணாம்பு கால்வாயில போட்ட அப்பர் சுவாமி அப்படியே ஒரு அழகாக ஏற்றிருந்தாங்க. எப்படி நான் விளக்கணுங்கிற ஆசிரியர் மாலை கவிகளும் வீசு தென்றலும் வீங்கி இளவேனும் மூசு வந்து அறை பொய்கையும் போன்றது ஈசனி என்று பெருமானை நோக்கி நாம் பயணிப்போம் சொன்னால் எத்தகைய துன்பம் இருக்குங்க. பேச்சு சாத்து தில்லி சூரியன் சம்பளம் மாறணும் 24 சரி அதையெல்லாம் நீக்கி அனுபவிக்கக்கூடிய ஒரு வல்லாளனாக சோதனை ஒரு 116 ஆண்டுகளாக ஒரு சபையை ஏற்றுதுன்னா அதுவே சிவபெருமானுடைய அருள் கொடுக்க எவ்வளோ பெரிய விஷயம். சின்ன அளவிலே பெரிய அளவிலே சிறு கூட்டமோ பெரு கூட்டமோ, ஆனால் பெருமானை நினைத்தல் என்பது 116 ஆண்டு காலங்களில் இங்கே நடக்குதுன்னா அதை தொடங்கி வைத்தவர் எத்தகைய ஒரு தமோபலம் மிக்கவராக இருக்கிறது. அது இந்த அளவுக்கு இப்போ சென்னை வளர்ந்தாலும் கூட பெருமான் கருணையும் வளர்ந்துள்ள பெரிய விஷயம்.
இப்போ சுண்ணாம்பு கால்வாயில போட்டு இறக்காத விட விஷம் விட்டு பார்த்தா செத்து போயிடுவாரு அப்படின்னு விஷம். நஞ்சும் அமுதாம் எங்கள் நாதன் அடியாருக்கு சார். ஏன்னா சிவபெருமான் நெஞ்சு உண்டான் எதுக்காக? உலக மக்களை காப்பதற்காக. ஏன்னா அந்த நெஞ்சு வந்து உலகம் எல்லாமே வருவார். ஆனா பெருமானுக்கு வந்து நெஞ்சு கொடுக்கும்போது அப்பர் சாமியே சொல்றாரு, நஞ்சு கொடுக்கும் போது நஞ்சு அமுதாக்கி நான் நடிப்பள்ளி அறியார். அப்போ பெருமானருக்கு எண்ணம் ஒன்று இருந்துவிட்டு சொன்னால் நாம எதை வேணாலும் கண்டுபிடியாது. அதனாலதான் அப்பர் சாமி பாடிக்கிற போது இந்த பாடெல்லாம் ஆரம்பிச்சோன்னா அப்படியே போயிட்டே இருக்கு. சிதம்பரத்தில் பாடுறாரு, பெரும்பற்று புரியுறாரு பேசாத நாளை நான் ஆரம்பிக்கிறாரு. அதியானை அந்தணரும் சிந்தையானை அருமலையின் அகத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேவை பாலை திகழ் ஒளியை தேவர்கள் தம் கோலை மற்றை கரியானை நான்முகனை கடலை காற்றை கரைகடலை குறவரையை கலந்து நின்ற பெரியாரை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவானாலே. அப்படின்னா இந்த உலகத்துல நாம பிறந்தது எதுக்குன்னா இறைவனை நினைப்பதற்கு. வாழ்த்த வாயும் நினைக்க மனதையும் தாழ்த்த செடியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் சூடி புரியாதே வீழ்த்தவா விலை என்று எழுந்தானே. நமக்கு இறைவன் வாய் எதுக்கு கொடுத்தானே அவனை வாழ்த்துவதற்கு, கருவி கரணங்கள் எதுக்கு கொடுத்தானா மலருக்கு வழிபடுவதற்கு. நம்ம அதை விட்டுட்டு வேற எதுக்காகவோ வாயை பயன்படுத்திட்டு கைகால பயன்படுத்தி. வள்ளல் பெருமான் ஒன்று சொல்வார், இந்த வாயை நாம எதுக்கு யூஸ் பண்றோம், கையை எதுக்கு யூஸ் பண்றோம், அப்படி பண்ணலைன்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டார். எந்த நினை வாழ்த்தாத பேயர்வாய் கூழுக்கு ஏற்றிருக்கும் எருவாய் எங்கள் பிறான் முனை வணங்காத மூடதலை இகழ்விலகு எடுக்கும் தலை கண்டமிகு நின்றேனி காணாத கயவர்கள் கலனியில் சொரிந்த அழிகண் கடவுளின் புகழனை கேளாத வீர செவி கைத்து இழவு கேட்கும் செவி வந்த மரணிவையன பாவிகள் தம் நெஞ்சம் பகீரன நடுங்கும் நெஞ்சம் பரமனின் திருமுன்னர் குடியாத வஞ்சகை வலியர் கண்ணில் கொடுங்கை சந்தமிகு சென்னையில் தந்த கோட்ட திருவளர் களமோங்கு தந்தவேளே தன்முக துயமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே. வணங்குறவங்களுக்கு என்னன்னா அது ஒரு விஷயம். ஐயனின் சீர் பேசும் செல்வர் வாய் நல்லதில் அமுது உபந்த திருவாய் அப்பனின் திருவடி வணங்கினோர் தலை முடி அணிந்தோங்கி வாழும் தலை மெய்யேறும் திருமேனி கண்ட புண்ணிய கண்கள் நிற்க பொறியே ஒரு கண்கள் வேலனின் புகழ் கேட்கும் வித்தகர் திருச்செவி விழாச்சுவம் கேட்கும் செவி துயனின் பதமென்னும் வேலோர்கள் தம் நெஞ்சம் மெய்ச்சுகரூபமான நெஞ்சம் தோன்றவும் திருமுன்கள் குறித்த பெரியோர் கைகள் ஸ்வர்ணம் இடுகின்ற கைகள் சஜமுய சென்னையில் கந்தரோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே தன்முக துயமணி முன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே. அப்படின்னா முழுசா கல்வி கரணங்களை இறைவனுடைய வழிபாட்டுக்காகவும் இறைவனது திருக்கோயிலுடைய சுத்தப்படுத்துவதற்காகவும் உழவார பணியை தொடங்கி வச்ச அப்பர் சாமி எந்த அளவுக்கு இதெல்லாம் புரிஞ்சு வச்சு அப்போ நஞ்சம் அமுதம் எங்கள் நாதன் அடியாருக்கு நஞ்சு சாப்பிடுறாரு. அப்புறம் யானை வந்து அதுவே மதம் முடிச்ச யானை, அது கொலை செய்யறதுக்குன்னு பிராக்டிஸ் பண்ணி ஒரு யானை இறக்குறாங்க. அந்த யானை வருகிற காட்சியை பார்த்தாவே எல்லாரும் ஓடிட்டு இருப்போம்.
இப்படி யானை அவருக்கு வரும்போது இது பாட்டு பாடுறார். சுண்ணரின் சந்தன சாந்தும் சுகத்தின் சூழாமணியும் அப்படின்னு பாட்டு பாடணும்னு இதை சுற்றி வந்து விழுந்து வளர்ந்து அந்த யானை. அப்படின்னா யானைக்கு தெரியும் சிவபெருமான் பாட்டை பாடினா நம்ம கீழ் செய்யக்கூடாது. நம்ம மனிதர்கள் என்ன பண்றா, எது பாடினாலும் சரி அவன் என்னோட பெரியாரா நான் அவனோட பெரியாரா சண்டை போட்டேன். இப்போ பெருமானது புகழை பாடுதல் வேண்டும், பெருமானது நினைவை போற்றுதல் வேண்டும், பெருமானது ஆலயங்களை சுத்தம் செய்ய வேண்டும். இன்னைக்கு ஆலய விழாப்படி எங்கெல்லாமும் பயிற்சி. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் மலேசியா சிங்கப்பூர்லாம் போயிட்டு வர இது சுத்தமாக இருக்கணும். சுத்தம் இருக்கிற இடத்துல பகவான் இருக்கிறார். பல கோயில்களை பார்த்து சுத்தமாக இருக்காது. அதே ஒரு அழிப்பு நடக்கும். வழக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும் பயிற்சி இது பண்ணுவோம். சில பேர் வழக்கு ஏற்றுறாங்க ஒரு வகையில் சந்தோஷம் என்ன. அப்போ இந்த மாதிரி உழவார பணி கிடைக்காது. இந்த உழவார பணியை ஆரம்பிச்சு வச்சுட்டு அப்போ சாமி அவருக்கு வழிகாட்டுறது திலகவதி அம்மையார். திலகவதி அம்மையார் இல்லைன்னா அவருக்கு அந்த உழவார பணி காட்டுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தோம். யானையிலேருந்து கற்றுட்டார். கல்லோடு கட்டி கடலில் போட்டுடலாம். கடலில் மூழ்கி செத்து போயிடும்.